வணக்கம் நண்பர்களே. தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னா கவுண்டமணி, செந்தில் தான் 80s ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க காலகட்டத்திலேயே ரொம்ப அதிகப்படியான படங்களில் நடித்து நிறைய சாதனைகள் செஞ்சவர் ஓமக்குச்சி நரசிம்மன் அப்படிங்கிற நகைச்சுவை நடிகர். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவருடைய உடல் பார்த்திங்கன்னா, அந்த உடல் வாகு பார்த்திங்கன்னா ஒல்லிய தேகம், அதே போல் ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவருக்கு வித்தியாசமாக இருக்கும். அவரை பார்த்தாலே சிரிப்பு வர மாதிரி தான் இருப்பார். மிகச்சிறந்த மனிதர். பெருசாக குணச்சித்திர வேடங்கள்ல எல்லாம் நடிக்க மாட்டார். ஹீரோயின் கூடையெல்லாம் அவருக்கு கேரக்டரே இருக்காது. ஆனால் நிறைய திரைப்படங்கள் நடித்து நல்ல பேர் வாங்கினவர். சூரியன் படத்தில் பார்த்திங்கன்னா கவுண்டமணி கூட ரொம்ப டார்ச்சர் கொடுக்குற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். அவர் இப்படி 2 கையும் வச்சு அவரோட முடியை இப்படி செய்கிற அந்த ஸ்டைலே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லி கவுண்டமணியோட டைலாகும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வரைக்குமே அந்த நகைச்சுவை மக்களால் பெரிதுமே ரசிக்கப்படுது. 14 மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த ஒரே நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிற பெருமை ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்களுக்கு தான் இருக்குது. 1953ஆம் ஆண்டு வெளியான ஔவையார் திரைப்படத்தில் தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கியவர். நடிப்பின் மேலே ரொம்பவே ஆர்வம் அதிகம். நிறைய மேடை நாடகங்களில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு வந்தார். நடிப்பு துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறது இவருடைய தீராத ஒரு கனவு. இவருடைய கனவும் முயற்சியும் இவருக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடி தந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 1993ஆம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் படமான இந்தியன் சம்மர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் அமெரிக்காவில் படமாக்கப்பட்டது. அதில் கலந்துக்கிட்டு மிகச்சிறப்பாக அங்கேயும் தன்னோட நடிப்பு திறமையை பதிவு செஞ்சுட்டு வந்த ஒரே காமெடி நடிகர் இவர் தான். இவர் நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் நாடக இயக்குனர் தில்லை ராஜன் அவர்களுடைய நாடகம் பார்த்திங்கன்னா நாரதரும் 4 திருடர்களும் அப்படிங்கிற நாடகம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கராத்தே பைல்வான் வேஷத்தில் நடிச்சிருப்பார் ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள். இந்த காட்சி நகைச்சுவையாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பானை சார்ந்த கராத்தே வீரர் யாமக்குச்சி அப்படிங்கிறவரோட பெயரை நாடகத்தில் இந்த கதாபாத்திரத்துக்கு வச்சுருந்தாங்க. யாமக்குச்சி அப்படின்னு இல்லாமல் ஓமக்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓமக்குச்சி நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் இவர் நடித்தார். இந்த நாடகத்துக்கு மக்கள்கிட்ட ரொம்ப பெரும் வரவேற்பு கிடைச்சிது. 100 நாட்கள் வரை இந்த நாடகம் அப்போது மேடையேற்றப்பட்டது. அதிலிருந்து நரசிம்மன் அவர்களை ஓமக்குச்சி நரசிம்மன் அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க எல்லாருமே. இவர் ஒல்லியாக இருக்கிறதுனால தான் இவருக்கு ஓமக்குச்சி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பைல்வான், ஜப்பானை சேர்ந்த ஒரு பைல்வான் அவர்களுடைய பெயர் யாமக்குச்சி. 1936ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கும்பகோணத்தில் பிறந்த இவர் மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கியவர். அவருடைய கடைசி திரைப்படம் தலைநகரம். அதுக்கு பிறகு அவர் எந்த ஒரு திரைப்படத்திலையும் நடிக்கலை. தமிழ் திரைப்படங்களில் நிறைய காமெடி ரோல்களில் நடித்த ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்களுக்கு மலையாளம், தெலுங்கு போன்ற திரைப்படங்களில் ஒரு சில கேரக்டர் ரோல்களும் கிடைச்சிது. அதே போல் நீதிபதி ரோலும் கிடைச்சிது. தனக்கு எந்த கேரக்டர் கிடைச்சாலுமே அதை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர் ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள். ஒரு சில படத்துலலாம் பார்த்திங்கன்னா அவருடைய உடல் வாகுவை கொஞ்சம் காமெடி பண்ணுற மாதிரி ஃபேனை அவர் பக்கம் திருப்பி வைப்பாங்க. அவர் பறக்கிற மாதிரியெல்லாம் சீன் இருக்கும். நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல் நடிச்சிருப்பார். ஆனால் அது எல்லாமே ரசிக்கக்கூடியதாக இருக்கும். தெலுங்கில் இவர் எல்லாமே ஜுட்டு நரசிம்மம் அப்படிங்கிற பேரில் தான் கூப்பிட்டாங்க. 2009ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தவர் ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள். இணையதளங்கள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இவருடைய காமெடி நிறைய ரசிகர்களால் மீண்டும் மீண்டும் ரசிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. வெள்ளித்திரையில் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் அவ்வளோவா பிரபலம் இல்லாத ஒரு நடிகர் மாதிரி தான் இருப்பார். ஆனால் இணையதளங்களில் பார்த்திங்கன்னா இவருடைய காமெடிகள் அதிகமாகவே இன்றைய தலைமுறையினரால் ரொம்பவே ரசிக்கப்படுது. ஆரம்ப காலத்தில் நடிகர் சுருளிராஜன், அதே போல் இயக்குனர் விசு, இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து
நிறைய திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு சான்ஸும் வாங்கி கொடுத்துருக்காங்க, நடிக்கவும் வச்சுருக்காங்க. 1953ஆம் ஆண்டு ஔவையார் படம், இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிறுவன் கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதுக்கு பிறகு 1979ஆம் ஆண்டு தான் மாந்தோப்பு கிளியே அப்படிங்கிற படத்தில் மருத்துவர் கேரக்டர் எடுத்து நடிச்சிருப்பார். போக்கிரி ராஜா, தம்பிக்கு எந்த ஊரு, நான் மகான் அல்ல, ஊருக்கு உபதேசம், சம்சாரம் அது மின்சாரம், திருமதி ஒரு வெகுமதி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், புது வசந்தம் அப்படின்னு இவர் நடித்த திரைப்படங்களோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்குது. பாதிரியார், டாக்டர், அதே போல் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர், அது மாதிரி சின்ன சின்ன ரோல்களில் தான் நடிச்சிருப்பார். ஆனால் இவர் ஸ்க்ரீனுக்கு வரும்போதே அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். 14 மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து தமிழில் தொடங்கியவரது வாழ்க்கை பார்த்திங்கனாக்கா ஹாலிவுட் வரைக்கும் பேசப்பட்ட ஒரு நடிகராக, குறிப்பாக நகைச்சுவை நடிகர்களில் அதிகப்படியான படங்கள் நடித்த ஒரே நடிகர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு இருக்குது. உடல்நல குறைவு காரணமாக 2009ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி தன்னோட 73வது வயதிலே இறந்து போனவர் ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள். திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு மரணமே கிடையாது அப்படின்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அவர்களை நாம் இப்பயுமே தொலைக்காட்சிகள்லேயோ ஏதோ ஒரு திரைப்படங்கள்லையோ பார்க்கும் பொழுது அவருடைய நகைச்சுவை இன்றைக்குமே ரசிக்கப்படுது. அப்படின்னா அவருடைய இறப்பு அப்படிங்கிறது இல்லாமலே போகுது. நாடகங்கள் நடித்து கொண்டு, எல்ஐசி ஏஜெண்டாகவும் பணி செய்து கொண்டு, திரைப்பட வாய்ப்புகளை தேடி அலைந்து, சில நண்பர்கள் உதவியால் திரைத்துறைக்கு வந்து இன்றைக்கி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி, இன்றைக்கு வரைக்குமே இவருடைய இடத்தை நிரப்புறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா இவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த நடிக்கிற ஸ்டைல் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இவ்வளவு திரைப்படங்கள், எவ்வளவு காலம் சினிமாவில் இருந்தாலுமே இவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது அப்படின்னு எந்த ஒரு பதிவுமே இணையங்களில் கிடைக்கல. விருதுகள் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் மக்கள் மனசில் இருக்கிற இடம்தான். அந்த வகையில் ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள் மக்கள் மனதை வென்ற ஒரு கலைஞராகவே பார்க்கப்படுறாரு. கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் தொடங்கி 4-5 தலைமுறை நடிகர்களோடு நடித்து தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர், நம் மனதிலும் நீங்காத இடத்தை பிடித்தவர் ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்கள். திரைத்துறையிலே சாதித்த ஒரு மனிதராக இறந்து போனவர். அவருடைய நினைவு தினம் இன்று. இந்த தினத்திலே ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்களை நினைவு கூறுவோம் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.